சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ஹெல்த்தி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். அதை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கோன்றதை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 பெரிய பச்சை மிளகா, 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அந்த எடுத்து வச்ச பாஸ்தாவுக்கு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ இதை அப்படியே எடுத்து அடுப்பில் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இதில் பன்னீர். நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து அதை ஃபுல்லாக பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட இந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ மொத்தமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக, டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து போட்டுக்கலாம். இதில் எந்த ஆயிலுமே நான் சேர்க்கலை. இதுக்கப்புறம் ப்ளெயின் கடாயில் அப்படியே நான் வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே கிளறி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை வந்து நம்ம நார்மலாக வேறு எதுக்கெலாம் என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுவோம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக பால் ஊற்றி அதை நல்லா ஜாரை ஃபுல்லாக வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து இது ரொம்ப கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து கட்டியாகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் பால் கூட ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய்ச்சின பால் தான். இல்லை நல்லா க்ரீமியாக கொஞ்சம் கட்டியாக வந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி லிக்விடும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் போதும். 2 மினிட்ஸ் நல்லா ஆனோடனே நான் இது கூட வந்து ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். எந்த பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது. நான் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா ஆல்ரெடி கட்டியாகிடும். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் செமி இதுவாக வேணுன்றதுனால, கொஞ்சம் க்ரீமியாக அண்ட் இதுவாக வேணுன்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஓரளவு கட்டியாகிறதுக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தியான வெர்ஷன் பாஸ்தா. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.